ஸோ கைஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம்? கைஸ் இதை பாருங்க, கடலுக்கு வந்திருக்கியான்னு கேட்குறீங்களா? கைஸ் இங்க மழை பெய்யுதுங்க. அம்மா மழை பெய்யுது. நான் எதிரே பார்க்கல, காலையிலேருந்து ஒன்றுமே இல்லை, நல்லா சில்லுன்னு தான் இருந்தது. ஆனால் இப்போ என்னன்னா மழை பெய்யுதுங்க. ஐயோ சரி டக்குன்னு போவோம். ஸோ கைஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம்? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு த வீடியோ. இன்னைக்கு கிளைமேட்டு செம்மையாக இருக்குங்க. அதனால் ஒரு இடத்துக்கு வரலான்னு வந்திருக்கேன். அந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறாது. என்ன இடம்னு உங்களுக்கு காமிச்சாதான் தெரியும். செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் பாருங்களேன். தெரியுதுங்களா எங்க வந்திருக்கோம்? நான் மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு, அது எப்படி இருக்கும் பாருங்களேன். கைஸ் இங்க இப்போ லைட்டா தூரல் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. செம சில்லுன்னு இருக்கு. காலில் செம கிளைமேட் இருந்தது இல்லையா, செம பனியா இருந்தது, மேகமூட்டமா இருந்தது. இப்போ அந்த தூரல்ல எனக்கு செம குளிருது. நான் எதிரே பார்க்கல இப்போ. சரி மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த கிளைமேட்டுக்கும் இந்த இடமும் எப்படி இருக்கு பாருங்க. கைஸ் இதை பாருங்க, எங்கடா கடலுக்கு வந்திருக்கியான்னு கேக்குறீங்களா? கைஸ் இது கடல் கிடையாது. எப்படி இருக்கு பாருங்களேன், தெரியுதுங்களா? வேற லெவல்ல இருக்குங்க லொகேஷன். அப்படியே சுத்தி காட்டுறேன் பாருங்க. எங்க யாருக்காவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா எங்க வந்திருக்கோன்னு? கைஸ் நம்ம எங்க தெரியுமா வந்திருக்கோம்? இது அரேபியன் சீ இல்ல, எந்த சீயும் இல்லைங்க. செம்பரம்பாக்கம் ஏரி வந்திருக்கோங்க. அப்பா கடல் மாதிரி இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். வாங்க அப்படியே நடந்து போய் உங்களுக்கு ஒரு வாக் காட்டுறேன். காத்து வேற பயங்கரமா அடிக்குதுங்க. வேற லெவலு. அதே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஐசிங்க பாருங்க அப்படியே. எவ்வளோ பெரிய ஏரியில் இது செம்பரம்பாக்கம் ஏரி. அதாங்க புரியுது ஏன் அவ்வளோ தண்ணி 2015 வந்ததுன்னு. இது ஃபுல்லாக இவ்வளோ ஹைட் வரைக்கும் ரொம்ப இருந்தது. என் கையை பாருங்க, இவ்வளோ ஹைட் வரைக்கும் தண்ணி ரொம்ப இருந்தது போல் அந்த டைமு. அதனால தான் அப்போ திறந்து விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த மழை அந்த டைமில் அவ்வளோ அளவு பெய்யும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த லெவல் ஆஃப் மழை இது வரைக்குமே யாருமே பார்த்தது கிடையாது. இப்போ 2015க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு மழை சென்னையில் பெய்யவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 கிலோமீட்டராவது உங்களுக்கு நீங்கள் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச்சோட அதுக்கப்புறம் லெஃப்டில் அந்த பக்கம் கூட உங்களுக்கு ஸ்ட்ரெச் இருக்குது. இங்கே பாருங்களேன், கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கேன். மேலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சும்மா வேற லெவலில் இருக்குல்ல. நடந்துனே இருக்குங்க இங்கிருந்து அந்த ஸ்ட்ரெச்சு. கைஸ் கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி தான். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இங்கே போட்டிருக்காங்க, இதுக்கு மேலே இங்கே அலோடு கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இங்கேருந்து போக முடியல. ஸோ அலோவ் பண்ண டைமில் காட்டுறேன். இது பாருங்கள், இது என்னமோ சைனா பில்டிங் மாதிரி இருக்குன்னு. இது
சத்தியமாக தெரியலிங்க, இது என்னென்னு சொல்லுங்கள். ஐ திங்க் இங்கேருந்து தான் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி லெவல்லாம் செக் பண்ணுறதெல்லாம் இங்கேருந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், அது வரைக்கும் தான் அலோவுட், ஐ மீன் அதுக்கு மேலே அலோவுட் இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே போக முடியல. ஸோ தூரத்துலேருந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக திருப்பி நம்ம வந்தால் வெளியே திரும்பி போய் அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ அங்கே கிட்ட போயிட்டு காட்டுறேன், ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நான் நடக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வரும்போது கவர் பண்ணுறதுனால இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு திருப்பி கனெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏரிக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஐ திங்க் அது என்ன சொல்லுவாங்க, செங்கல் சூழலா, அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் இங்கே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று இருக்குது பாருங்கள். ஆனால் இப்போ திருப்பி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க, லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி எனக்கு கோல்டு, இன்னும் என்ன பண்ண போதுன்னு எனக்கு தெரில. ஸோ கைஸ், நம்ம இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து ஏறணும் இல்லையா? ஸோ இப்போ ரைட்டில் போயிருந்தோம், இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டில் போகிறோம், ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சென்டர்லேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது. கைஸ், எனக்கு தண்ணியோட டெப்த்து வேறு லெவல். இந்த லெஃப்ட் சைடில் போகிறேன், எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரைட்டு முடித்தோம், இது லெஃப்ட்டு. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், அப்படி கிட்ட போய் காட்டுற பாருங்க, எப்படி இருக்கு பாருங்களேன், தெரியுதா? செம்ம பெரிய ஏரிங்க இதுதானா. ஸோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா நான் கிட்ட போய் காட்டுறேன், இல்லைனா உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், ஃபோனில் ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கெல்லாம் ஐ திங்க் தண்ணி திறந்து விடுவாங்க. இன்னும் கார்னரில் போனால் லெஃப்ட் சைடில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் கிட்ட போய் காட்டுறேன். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸுங்க. இங்கேருந்து ஐ திங்க் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி வந்தோம், உள்ளே ஏறணும், மேலே ஏறி நம்ம ரைட்டு போனோம். இப்போ அந்த ரைட்டு போகாமல் அப்படியே லெஃப்ட் வந்திருக்கோம். அப்படியே கார்னர் வரைக்கும் போட்டு காட்டுறோம், ஐ மீன் போய் அங்கே போயிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ கைஸ், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். 4x ஜூமில் பண்ணுறேன். ஐ திங்க் இது உங்களுக்கு கிளியராக கிடைக்கிறேன். ஐ திங்க் அங்கே தான் அது வந்து தண்ணி திறந்து விட்ற இடம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஏரி ஐ மீன் ரொம்பிருச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணுற இடம் அதான் நினைக்கிறேன். கைஸ், உங்களுக்கு இது ஆப்போசிட், அது ஏரிக்கு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த சைடுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அது என்ட்ரன்ஸ், நம்ம ஏரி வந்தோம் இல்லைங்களா, அதுதான் அந்த இடம். அப்படி கூட நீங்கள் கீழே வரலாம் மேலே. கைஸ், நான் 1 கிலோமீட்டர் சொன்னல, 1 கிலோமீட்டர் மேலேயே இருக்குங்க. அந்த சைடோட இந்த சைடு கொஞ்சம் லாங்கு தெரிஞ்சு. அங்கேருந்தே இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் நடந்துருப்பேன். இன்னும் போயினே இருக்குது பாருங்கள். அங்கே போய் அந்த ரைட் எடுத்து அங்கே போனோம். இந்த லொக்கேஷன் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இதுக்கு வந்து கைஸ் அப்படியே நான் பேக் வியூ ஒன்று காட்டுற பாருங்க. அப்படியே இங்கே பாருங்களேன், சத்தியமாக கடலில் இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க. சும்மா அப்படியே ஈவினிங்கில் போகுது போல். பக்கத்தில் யாராவது செம்பரம்பாக்கம் ஏரி பக்கத்தில் இருக்கீங்க, இல்லைனா ஒரு நாள் நீங்கள் ஈவினிங் பிளான் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாங்க. வந்து நல்ல ஒர்த்து பிளேஸ் தாங்க சீரியஸாக. ஆனால் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஒரு 2 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். ஸோ இங்கே நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் அலவுடு அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு. நான் போய் கிட்ட போய் எப்படி பார்க்குறேன். அது வரைக்கும் போகலாம் ட்ரை பண்ணுறேன். இல்லை அதுக்கு மேலே அங்கே க்ளோஸ்டுங்க. ஆமாம் ரைஸ், அதுக்கு மேலே க்ளோஸ்டு. அதுக்கு மேலே அது கிட்ட அங்கே போக முடியாது. ஆமாம் சரி, நான் இப்போ அப்படியே திரும்பிடுறேன். அது கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ கிளம்புறேன், ஏன்னா அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் இப்போ கிளம்புறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு லைக் பண்ணால் தான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து போட போகிறேன். ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே கைஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென்
பாய் ஃப்ரம் கேபிபிஎஸ் வைப்ஸ். பேரை மாற்றிட்டேன், கேபிபிஎஸ் விலாக்ஸ் இல்லை, கேபிபிஎஸ் வைப்ஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், என்ஜாய் பண்ணுங்க. பாய் அண்ட் விஷ் யூ ஆல் ஹாப்பி பொங்கல். நெக்ஸ்ட் ஹாப்பி பொங்கல் அன்னைக்கு கொளத்தூர் ஃபிஷ் ட்ரேட் சென்டர் ஓப்பனிங் போகிறேன். அங்கே போய்ட்டு உங்கள் வீடியோ காட்டுறேன். ஓகேங்களா? பாய்.